ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நாளைக்கு இந்த விஷயம் நிச்சயமாக உன் வீட்டில் நடக்க தான் போகுது. அதை நடத்தி கொடுப்பதற்காக ஒருவரின் ரூபத்தில் இந்த வராகி அம்மா நானே வரப்போகிறேன். என் அன்பு பிள்ளையான நீ கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்காதே என் செல்லமே. இப்போ நீ எதுக்காக கலங்குற, எதுக்காக கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறேன்னு எல்லாம் நான் அறிவேன். அதை முழுசாக சரி செஞ்சு உன் மனசுக்கும் உன் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தான் நானே உன்னை தேடி வரப்போகிறேன். உன் அன்பும் பாசமும் புரியாத மனிதர்களிடம் நீயே மறுபடியும் மறுபடியும் நன்றியோடும் விசுவாசத்தோடும் நடந்துக்கிற. அவங்க தான் உனக்கு உண்மையாக இல்லைன்னு உனக்கு தெரிய வந்துருச்சு தானே. இனிமேலாவது உன்னை மதிக்காத மனிதர்களையும் உன் பேச்சை கேட்காத மனிதர்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உனக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கான திறமையை இப்போ நீ வளர்த்துக்கிட்டு கூடிய சீக்கிரம் ஜெயிச்சு சாதிச்சு நிற்கும்போது அவர்களே உன்னை பார்த்து வியந்து உன்னை நோக்கி வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உயர்வை கொடுக்க போகிறேன். உன்னை தூக்கி எறிஞ்சவங்களையே மறுபடியும் மறுபடியும் ஏன் தூக்கி மனசில் சுமந்துக்கிட்டே இருக்க? அவங்க உன்னை வேணான்னு நினச்சாங்க தானே. நீ அவங்கள விட்டு முதல்ல வெளியே வா. என் துணையோடு உன் வாழ்க்கை நிச்சயமாக உயரும். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை இந்த வராகி அம்மா கிட்ட கேளு. நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுப்பேன் என் செல்லமே. நீ கீழே விழுந்து கிடக்கிறதுக்காக பிறக்கல. இன்னும் நீ வாழ்ந்து ஜெயிச்சு சாதிச்சு உயர்ந்து நிற்க போற. நீ செய்ய வேண்டிய காரியமும் ஜெயிக்க வேண்டிய விஷயமும் நிறைய இருக்கு. இந்த வராகி அம்மா என்னை நோக்கி ஓடிவா. நான் இருக்கும்போது உன்னை எந்த கர்ம வினையும் கஷ்டப்படுத்தவும் விடமாட்டேன், எந்த மனிதரும் கெடுதல் செய்யவும் விடமாட்டேன். முப்பொழுதும் காலை மாலை இரவு என எல்லா பொழுதும் உனக்கு துணையா இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். அம்மா வராகின்னு என்ன நீ நினச்சி நம்பி ஆரம்பித்து வணங்கிய பிறகும் உனக்காக எப்படி வராமல் இருப்பேன்? உன் கஷ்டமும் துன்பமும் துயரமும் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ கடன்பட்ட நெஞ்சமாய் கலங்கிக்கிட்டு இருக்க உனக்கு சீக்கிரமே இதை அடைச்சி இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகளை நான் காட்டுறேன். நீ இத்தனை நாளாக துன்பத்தை அனுபவிச்சதை நினச்சி வருந்தாதே. உன் கர்மவினை மட்டுமல்ல, உன் கடன் பிரச்சனையும் முழுவதுமாக தீரப்போகுது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனிமே பொற்காலம்தான். இந்த வராகி அம்மாவை முழுவதுமாக நம்பு என் செல்லமே. யாருக்கிட்டையும் சொல்லி அழுகவும் முடியாமல் பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நீ புலம்புறது என் காதில் விழுந்துச்சு. ஏன் உனக்காக இந்த வராகி அம்மா நான் இல்லையா? எந்த விஷயத்தையுமே நீ சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு இல்லை. நீ தைரியமாறு. உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த நொடி முதல் உனக்கான எல்லாத்தையும் சரி செய்வேன்னு என் மேலே நம்பிக்கை வை. நாளை உன் வீடு நோக்கி வரக்கூடிய ஒருவர் உன் கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைப்பார். அதன் மூலமாக உன் மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும், உன் வாழ்க்கைக்கு நிம்மதியும் கிடைக்கும். அந்த மனிதரின் ரூபத்தில் வரக்கூடிய இந்த வராகி அம்மா வந்துட்டு சும்மா போகமாட்டேன். உனக்கு வேண்டிய வரங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு தான் போவேன் என் செல்லமே. அது மட்டுமல்ல, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். என்னை நம்புவாயா? நீ என் மேலே வச்சிருக்கிற தூய்மையான பக்தியும் நம்பிக்கையும் உன்னுடைய விடாமுயற்சியும் அயராத உழைப்பும் இந்த வராகி அம்மாவையே ஆச்சரியப்பட வச்சிருச்சு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு உத்வேகத்தோட எல்லாத்தையும் யோசித்து செய்கிற உனக்கு அதற்கு உண்டான பலனை நிச்சயமாக தருவேன். கூடிய சீக்கிரமே நீ நினச்ச காரியங்கள் எல்லாத்துலேயும் நீ செஞ்ச எல்லா காரியத்திற்கும் உனக்கு பதிலாக வெற்றியை கொடுக்க போகிறேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னாலையும் எதற்காகவும் உன்னை தோக்க விடமாட்டேன். என்னை முழுமையாக நம்பியிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்லமே. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை பாதுகாக்கிறேன். உன் படிப்புக்கு ஏற்றாற் போல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் தானே என்கிட்ட பிரார்த்தனை செய்தாய். அந்த பிரார்த்தனை சீக்கிரமே நிறைவேறும். அந்த வேலை கிடச்சி உன் வாழ்க்கை நல்ல அமைதியாகவும் செல்வ செழிப்போடும் இருக்க போகுது. இது இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கும் வாக்கு. நீ இப்போ நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வந்தா போதும். நாளை முதல் வேலையா இந்த வராகி அம்மா என்னை பார்க்கவா. உன் யோசனைகள் என்ன, நீ என்ன செய்ய போறங்கிறத என்கிட்ட சொல்லிட்டு தைரியமாக உன்னுடைய வேலைகளை செய்யலாம். நீ மனசில் என்ன நினச்சிருக்கன்றது எனக்கு தெரியும். நீ என்ன கேட்டாலும்
அதை உனக்கு கொடுக்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையையும் நான் உருவாக்குவேன் என் செல்லமே. உன் மன பாரத்தையும் கண்ணீரையும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு மனசை அமைதியாக வச்சுட்டு நீ செய்யக்கூடிய செயல்களில் கவனமாக இரு. உன்னை எந்த தீங்கும் எந்த தோல்வியும் நெருங்காம இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும் உனக்கு பத்திரமாக பாதுகாத்து அதற்கு விடையும் தரப்போறேன். என்னை நம்பு என் செல்லமே. உன் மனக்கவலைகளை நீ யாரிடமும் பகிர வேண்டாம். உன்னை காப்பாற்றுறதும் நான் தான், உனக்கு தீர்வு தருபவனும் நான் தான். எதற்காக உனக்கு இந்த தடுமாற்றம்? முடிவு எடுக்கிறதுல உனக்கு குழப்பமே வேணாம். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ எடுத்த முடிவை தெளிவாக செயல்படுத்து. உன் கூட தான் இந்த வராகியம்மா நான் இருக்கேன் அல்லவா? பிறகு எதுக்காக உனக்கு இந்த பயம்? இதற்காக இந்த குழப்பம்? நீ எடுத்த முடிவு சரிதான். உன் கூட இந்த வராகியம்மா நான் இருந்து உன்னை சிறப்பாக வெற்றி பெற வைக்கிறேன். ரொம்ப நாளா நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்த, கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கேட்ட ஒன்றை தான் இப்போது உன் கைகளில் தரப்போறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துருச்சு. கண்ணீரை தொடச்சிட்டு நம்பிக்கையோட இரு. இனிமேலும் நீ நினைச்சது காலதாமதமாக விடமாட்டேன். கூடிய சீக்கிரம் உனக்கான சுப செய்தியை நீ செவிக்குளிர கேட்கப் போகிறாய் என் செல்லமே. நீ என்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்ட ஒன்றுதான் உன் கைகளில் தருவேன்னு நான் சொன்னேன் அல்லவா? இதோ நீ எத்தனை உண்மையாக என் மேலே பக்தியும் நம்பிக்கையும் செலுத்தி அம்மா தாயே எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்டியோ, அதை அப்படியே உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன். நீ எவ்வளவு உண்மையாக இருந்தாலுமே உன் வாழ்க்கை துணை உன்னை புரிஞ்சுக்காம இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாத. நாளையிலிருந்து உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும். தூங்க போகிறதுக்கு முன்னால் அதையும் இதையும் யோசித்து கண் கலங்குவதையும் கண்ணீர் சிந்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன்னுடைய இந்த கண்ணீருக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். வாடி போகாத. உன் கண்ணீரை எல்லாம் நான் ஆனந்த கண்ணீராக மாத்துறேன். உன்னை முழுசா நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்ட. அப்படி இருக்கும்போது உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. இனி ஒரு நொடி பொழுது கூட உன்னை விட்டு விலக மாட்டேன். நீ பயப்படாம தைரியமாக இருக்கலாம். என்னையே கதின்னு நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என் செல்லமே. உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் முன்னின்று செயல்படுத்தி வெற்றியை தருவேன். இந்த உலகத்தில் உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். நீ அறிந்ததெல்லாம் நல்ல செயல்களும் நல்ல வேலையும் நல்ல நம்பிக்கையும் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா உனக்கானதை செய்து கொடுக்காமல் இருந்தால் சரியாக இருக்காது தானே. அதனால தான் நீ ஆசைப்படுறதையும் உன் வாழ்க்கைக்கு அழகானதையும் உன் கைகளில் தரப்போகிறேன். உன்னை என்னுடைய இதயத்துக்குள்ளே வச்சிருக்கேன் என் குழந்தையே. இனிமே உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகிற. எப்பொழுதுமே உன்னை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறதுக்கு நான் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே உன்கிட்ட நான் 1000 முறை சொல்லிட்டேன், நடந்ததை நினச்சி வருத்தப்படாத, இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்கும்னு. ஆனால் மறுபடியும் உன் மனசை அதை ஏற்றுக்காம உன்னை மனம் நோக செய்தவர்களை நினைத்து ஏன் வருந்துகிறாய்? நடந்தது எதுவாக வேணா இருக்கட்டும், இனி நடக்க போகிறது நல்லதுன்ற நம்பிக்கையோட அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறிப்போ. இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நீ கலங்கவே கூடாது. நீ சோர்வடைஞ்சு போய் இருக்கிறத என்னால் பார்க்க முடியலை. நாளையிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிச்சிடும். நான் இருக்கேன்ற நம்பிக்கையோடு எழுந்து வா. உனக்கான வேலைகளை சந்தோஷமாக செய். நிச்சயமாக நீ நினைச்சது போலவே முழு வெற்றியை முழுமையாக உன் கைகளில் கொடுப்பேன். என் பிள்ளைகளாகிய உங்கள் எல்லாருக்குமே அனைத்து நலன்களையும் அள்ளி கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டியது ஒரு தாயாக என்னுடைய பொறுப்புன்னு எனக்கு தெரியும். என்னையே நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா நல்ல ஆசீர்வாதங்களையும் கொடுக்க வந்திருக்கேன். முப்பொழுதும் முன்னருகில் உனக்கு சேவகனாக நான் இருப்பேன். இந்த சேவகியாக இருக்கும் வராகியம்மா உனக்கான வரத்தையும் கொடுக்காம ஓய மாட்டேன். எந்த விஷயம் நடக்கணும்னு நினச்சியோ அதை அழகாக நடத்தி முடிப்பேன். இனி எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. உனக்கான எல்லாத்தையும் நானே கொண்டு வருவேன் என் செல்லமே. நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் இப்போது வெற்றிகரமாக நிறைவேறப்போது. உன் வாழ்க்கை சுபிட்சமாக மாறப்போது. நீயும் நல்லா வளமா சிறப்பாக வாழப்போற. உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது
நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் கண்ணீரை தொடச்சிக்கோ. உன் வாழ்க்கைக்கான வெளிச்சத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போய் நாளை விடியலானது உனக்கான நல்விடியலாக இருக்கும். நானே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்லமே. உன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த இரவோட முடிஞ்சு போய் நாளை விடியலில் உனக்கான எல்லா நல்லதும் நடக்கும். உனக்கான செல்வங்களும் உன்னை வந்து சேரும்னு முழுசா நம்பு.